உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஒரு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் கடந்த 4 மாதங்களை நிறைவு செய்யவும் 5வது மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்தை தேடுகிற ஒரு பெரிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சன்னிதானத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துவோம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் புதிதான காரியங்களை, புதிதான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாத உயரமான, நீ அறியாதமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். கடந்த நாட்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எத்தகையதாக இருந்தது என்பதை நீ அறிவீர். ஆகையினால் இந்த 5வது மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையை கட்டிட நாட்களாய் அமையும்படியாய் எங்களை முற்றுவாயுடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். உங்களுடைய அருளும் கிருபையும் நிறைவாய் நின்று உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு நாம மகிமைக்கு ஏதுவாக எல்லாரும் இணைந்து 200 கீதங்களிலே 13வது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடல். கீதங்களும் கீர்த்தனைகள் 13வது பாடல். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். குறிப்பாக ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கிருபையாய் தந்திருக்கிறார். நெருக்கடியான சூழல் தான், கஷ்டமான ஒரு சூழல் தான். ஆனாலும் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று சொன்னது போல இந்த நாள் வரையிலும் நம்முடைய எல்லா நிலைகளிலும், ஏற்ற தாழ்வுகளிலும், குறைவுகளிலும், நிறைவுகளிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக கடந்த 4 மாதம் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதி தோத்திரங்களில் நாம் அழைக்கப்படுகின்றோம். துதித்தல் தான் ஆண்டவருக்கு ஏற்புடையது. எத்தனையோ மக்கள் ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்க முடியாமல் பல வியாதிகள், இன்னைக்கு இருக்கிற பொல்லாத வைரஸினுடைய பரவல் பல மக்களை இன்றைக்கு உலகத்தை விட்டு எடுத்து செல்கிறது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் நல்லவர் ஆண்டவர, நீர் போதுமானவர் ஆண்டவர, உம்முடைய தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவர, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில நம்மை முழுவதுமாய் தாழ்த்தினவர்களாக அவையை உயர்த்த நாம் அழைக்கப்படுகின்றோம். வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எந்த நெருக்கடியான சூழல், என்னுடைய ஜீவனே போகிறதான சூழலாக இருந்தாலும் கர்த்தரையே நான் துதிப்பேன். என்னை சுற்றிலும் 1000 10,000 காரியங்கள் நடந்தாலும் என் கர்த்தரையே நான் துதிப்பேன், என் கர்த்தரையே நான் போற்றுவேன், என் கர்த்தரையே நான் உயர்த்துவேன் என்ற உறுதியான உள்ளத்தோடு கூட ஆண்டவர் நாம் தோத்தரிப்போம். நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய பெரும் கிருபை, பெரும் இரக்கம் மறந்துவிடக்கூடாது. நாம் நீதிமான்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாக இருக்கிற போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததனால நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த அன்பிற்கு ஈடாய் நாம் எதையும் செய்துவிட முடியாது. ஆனால் அன்பு சமூகத்தில் அந்த ஒன்றுமில்லை ஆண்டவர, என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உம்மை தேட மறந்த நாட்களில் மேல மறந்த, உடைய வேதத்தை கேட்க, வாசிக்க, தியானிக்க மறந்த நாட்களை மன்னித்தருளும். என் அன்பு சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம் என்றார். அவருடைய பேராசீர்வாதத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா நெருக்கடியின் சூழலிலும், எல்லா விதமான இடங்களின் சூழலிலும் ஆண்டவருக்கு ஏற்பதாக வாழ முடியும். அப்படிப்பட்டதான கிருபைகளிலும் ஆண்டவர் நமக்கு தந்தருட முடியாது. சன்னிதானத்தில் நன்றி மிக உள்ளத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வருடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்நடுல அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும், எங்களுக்கு புறமாய்க்கு செலுத்த நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்பட்டாலும் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திடும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் சதா காலமே உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த வாரம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய உனது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கருவுக்கு வைத்திருந்தார். பதிகிராத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறில் அறையிட்டு மறைத்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோற்று எழுப்பினார். அவரிடத்தில் ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியம், பாவம் மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். வசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 9 முடிய.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 9 முடிய. எரேமியா இன்னும் காவற்சாலையின் குற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகின்ற கர்த்தருமாயிருக்கின்ற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தலங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவர்களாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தில் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்தினாலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தையோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தின் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவருடைய நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகின்ற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரை உடலாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மாதத்தினுடைய முதல் நாளிலே உடைய பாதத்திலே நான் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய சூழல் நமக்கு தெரியும். பல நெருக்கடியின் மத்தியிலும் தனக்கு உயிருக்கு ஆபத்து என்ற மத்தியிலும் தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை போற்றுவதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த சூழல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எரேமியா சிறையாக்கப்பட்டு ஆலயத்துக்கு முன்பாக, அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்துக்கு முன்பாக அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். ஜனங்கள் எல்லாரும் இனி நமக்கு ஏதோ நிலை இல்லை என்ற எண்ணத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எரேமியா சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. முதலாவது ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், என்னை நோக்கி ஜெபியுங்கள், விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய எல்லா விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே கூப்பிட நாம் அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 38 நாட்களாக இந்த ஊரடங்கு இருக்கிறது. எல்லாரும் வீட்டிலேயும் முடங்கி போன ஒரு நிலை, எந்த விதமான வாழ்வாதாரங்களை தேட முடியாத ஒரு நிலை. ஆனாலும் ஆண்டவர் இதை தலைகீழாக மாற்றிப் போட வல்லவர்
எப்பொழுது அது மாற்றப்படும் என்றால், கிறிஸ்துவை அறிந்தவர்களாகி நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஏழை கூப்பிட்டான் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே எந்த சூழலிலும் தம்முடைய சன்னிதானத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்படியாக விரும்புகின்றார். அதுதான் 2 சாமுவேல் 22:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18:24 சொல்லுகிறது, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 22:74 சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு தம் முகத்தை மறைக்காமலும் இருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, உபத்திரவத்திற்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, 37:2 நாம படிச்சு பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி பாராட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். நீங்கள் வேதத்திலே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வாழ்வு உயர்வடைவதற்கு அடிப்படையாக இருப்பது ஜெபமாக இருக்கிறது. அது ஆபிரகாமானாலும் சரிதான், ஈசாக்கானாலும் சரிதான், யாக்கோபானாலும் சரிதான், அவருடைய வாழ்க்கையிலே மேன்மையையும் உயர்வையும் சுக வாழ்வையும் பெற்றுக் கொள்வதற்கு மூல காரணமாக இருப்பது அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கூப்பிட்டது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் கூப்பிடுவதற்கு ஒரு முறை கூப்பிடுகிறோம், ஒரு நாள் கூப்பிடுகிறோம், 2 நாள் கூப்பிடுகிறோம், ஒரு மாதம் கூப்பிடுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 11:1 சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதனுடைய பலனை காண்பாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த காலகட்டங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெப தூபங்களை விதைத்துக் கொண்டே இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம இல்லங்களிலே இருந்து கொண்டே தேவ சன்னிதானத்திலே நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும்படியாக ஆண்டவர் நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். கடந்த காலங்களிலே நாம் சொல்லும் போது எனக்கு நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ஆண்டுடைய சமூகத்திற்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோமே. இன்றைக்கு ஆண்டவரே நமக்கு அந்த நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் அண்டையில நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி கூப்பிட நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இது ஜெப தூபத்தை விதைக்கின்ற, ஜெபத்தை ஆண்டவர் நோக்கி ஏறெடுக்கின்ற நல்ல தருணமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை தூரம் நாம் ஆண்டவருக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்நாளை பாருங்கள், அடைபட்டு போன ஒரு நிலை, அவருடைய சக்களத்தியால் இகழப்படுகின்ற ஒரு நிலை. அது மாத்திரமல்ல, நித்தம் கண்ணீர் நிலை. ஆனாலும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் அண்டையில நான் போவேன்னு சொல்லி அவள் ஜெபித்தாலும் அது முதல் அவருடைய துக்கம், அவருடைய அவமான நிந்தனை எல்லாம் மாறியது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அப்படிதான் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் நிறுத்தினார் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலும், கஷ்டங்களின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், பயமுறுத்தலின் சூழலிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நமக்கு விசாலம் உண்டாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்தீன உலகிற்கு
அனுதின தேவைகளுக்கு நாம என்ன செய்வோம், அடுத்த நாளுக்கு அடுத்த நிலைக்கு என்ன செய்வோம் என்று கலங்கிக் கொண்டிருப்போம் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். சங்கீதக்காரர் 121 சங்கீதம் 1 வசனத்தில் அப்படிதான் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசைகள் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசைகள் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்றைக்கு அரசு உதவி செய்து விடுமோ, அல்ல அலுவலர் உயர் அதிகாரி உயர் நிலையில் இருக்கிறவர்கள் செல்வந்தர்கள் நமக்கு உதவி செய்து விடுவார்களோ என்பதை காட்டிலும் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நம்முடைய வாழ்வில அவர் நன்மையானவைகளை தருவதற்கு ஏற்புடையவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் வசனம் தொடங்கும் போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்துதான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கைம்பெண் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள வழக்கை தீர்த்து வையும் என்று கேட்கின்றார். அவன் செவி மடுக்கவே இல்லை. ஆனால் என்னை அலட்டாதபடி அவர் உண்டானதை விசாரிக்க சொல்லுகிறார். ஒரு அநீதி உள்ளவனே நீதி செய்ய வேண்டும் என்று நினைப்பான் என்றால் நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் நீதியும் உண்மையும் உள்ள சத்தியமும் உள்ள ஆண்டவர். ஆண்டவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் செய்வார். பிரியமானவர்களே, ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழல் நெருக்கடியாக இருந்தாலும், நாம் இல்லங்களில் இருந்தாலும், காணொலி வழியாக கண்டாலும், கர்த்தருடைய சமூகத்தை அவரை நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு விசாலம் உண்டாக்கி ஒரு மறு வாழ்வை இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். ஆகையினால் நாம் இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட அழைக்கப்படுகின்றோம். எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 130வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நம்புகிறேன் என்று சொல்கிறார். இது மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். கூப்பிட்டு இருக்கிறோம். அதற்கான பதில் என் ஆண்டவர் தருவார், அவர் சொல்லி இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையில நாம் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது நவாசித்த பகுதியிலையும் அவ்வாறுதான் சொல்லுகிறார். 14வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். ஆம் பிரியமானவர்களே, என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறார்? நான் உனக்கு செவி கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரசங்கி 11:1 படித்தோமே, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு. வேதத்தில் எபிரேயத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆகாரம் என்பதற்கு தானியம். இஸ்ரவேல் தேசத்தில் மழை காலங்களில் யோர்தான் ஆறு வெள்ளமென புரண்டு ஓடும். அப்பொழுது அதை சுற்றி இருக்கிற வயல்நிலங்களை எல்லாம் அது நிறைத்துவிடும் தண்ணீரால். அங்கே யாருடைய நிலம் எப்படிப்பட்டது என்பது யாருக்குரியது கூட தெரியாது. அந்த அளவிற்கு தண்ணீர் கரை உரண்டு ஓடுகிற அந்த நிலை எங்கும் தண்ணீராய் நிற்கும். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், தண்ணீரா இருக்க இது வற்றி போனால் தானே நாம் விதைக்க முடியும் என்று எண்ண மாட்டார்கள். அந்த தண்ணீரிலேயே அந்த விதையை விதைத்து விடுவார்கள். கொஞ்ச காலம் கழித்த பின் அங்கு போய் பார்த்தால் எல்லா பயிர்களும் அங்கே வளர்ந்து நிற்கும். பிரியமானவர்களே, நாம் அவர்கள் நம்பிக்கையோடு தான் அதை விதைக்கிறார்கள். நம்ம விதைத்தா தண்ணியோட தண்ணியா போயிடுமா? இது விளைச்சல் தருமா? இது அழுகி போய்விடுமா? இது நம்ம நிலத்தில் விடாம அடுத்த நிலத்தில் விழுந்துருமா என்ற எந்த சந்தேகமும் இல்லாமல்
உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் அந்த தானியத்தை விதைத்து விடுவார்கள். காலம் கடந்த பின் தானியங்களை அறுப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் உறுதியாக பற்றி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, எரேமியா சொல்லுகிறார், நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், நலமான வாழ்க்கை உனக்கு அருள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அநேக நேரங்களிலே நாம் கூப்பிட்ட காரியம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். நம்ம கூப்பிடும் போது சில காரியம் உடனே நமக்கு கிடைத்துவிடும். சிலது ஒரு வாரம், ஒரு நாள் கிடைக்கும், ஒரு வாரம் கிடைக்கும், ஒரு மாதம் கிடைக்கும், சில மாதங்கள் ஆகும், அதற்கு ஓராண்டு கூட ஆகும், சில ஆண்டுகளும் ஆகும். ஆனாலும் நான் நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்டு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, மார்க் 5:36 சொல்லுகிறது, அங்கே எதிர்வுடைய மகள் பலவீனப்பட்டிருக்கிறார். போதகரே வந்து எனக்கு உதவி செய்ய, என் மகளை குணமாக்கும் என்று சொல்லி அவன் அன்போடு அழைக்கிறார். கூட்ட நெரிசலியில மக்கள் தனக்கு விடுதலை வேண்டும் என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற அந்த சூழலில் எதிர்வும் கேட்கின்றார். ஒரு நெருக்கடியான சூழல், அநேக சூழ்ந்திருக்கிற நிலை. ஆனாலும் ஒருபோதும் அதை குறித்து அவன் நினைக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கின்றான். கேட்டுக்கொண்டே கொஞ்ச நேரம் கூட்ட நெரிசலில் இருக்கிற போது சிலர் ஓடி வந்து சொல்லுகிறார்கள், நீ போதகரை கஷ்டப்படுத்தாத என்று சொல்கிறார்கள். உன்னுடைய மகள் உடைய வாழ்வு நிறைவாய்விட்டது, இனி அதற்காக வேண்டிய காரியங்களை செய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் எதிர்வை பார்த்து சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த சூழலையும் பார்த்து, எந்த நிலையையும் பார்த்து, உலகத்தில் வரக்கூடிய செய்திகள், அது துன்ப செய்திகளோ நற்செய்திகளோ, நெருக்கத்தை உண்டாக்குகிறதோ, கண்ணீர் உண்டாக்குகிறதோ, கலக்கத்தை உண்டாக்குகிறதோ, எந்த செய்தியானாலும், எந்த வார்த்தைகள் ஆனாலும், உங்களை நெருக்கிற போது இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். அத சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பிரியமானவர்களே, வானத்தின் பூமி சிருஷ்டித்தவர், நம் ஒவ்வொருவருக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த காலத்தில் எப்போ மாறும், இந்த நோய் தொற்றுடைய நிலை எப்பொழுது மாறும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் என்றால், பயப்படாத. உன்னை சுற்றிலும் 1000 10,000 பேர் விழுந்தாலும் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் அண்டையிலே நாம் ஒரு வார்த்தையை விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். காரணம், யோவான் 16:24 சொல்லுகிறது. படிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் 16:24 சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம பண உதவி தேவை அப்படின்னு ஒருவரிடத்துல போய் கேட்போம். அவர் சொல்லுவார், ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நாம உடனே வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் சந்தோஷத்தை வந்துடும். சரி, நமக்கு எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு அது தருவேன் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது பணம், அவர் தருவேன் என்று சொன்ன பணமோ பொருளோ நம்ம கைக்கு வரவில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வாரத்தில் பணத்தைய பொருளை தந்துவிட்டார் என்றால் அந்த சந்தோஷம் நிறைவுள்ளதாக இருக்கும். இதே போலதான் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிற அநேக காரியங்கள் நமக்கு தள்ளிக்கொண்டே போகலாம், கிடைக்காமல் கூட காலம் தாழ்ந்து கொண்டே போகலாம். உடனே நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்து விடுகின்றோம். இவ்வளவு நாளாச்ச நான் ஜெபம் பண்ணி,
இவ்வளவு நாளா நான் ஆண்டவரிடத்துல கூப்பிடுகிறேன், இன்னும் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது, ஏன் என் ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு இன்னும் செவி சாய்க்கவில்லையே என்று நம்முடைய விசுவாசத்திலே நாம் துவண்டு போய்விடுகின்றோம். அதனால நாம் சொல்லுகிறார், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். நாம் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு கேட்கின்ற காரியம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும் போது நிறைவான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை, ஒரு மனித வார்த்தையில நம்பிக்கை வைக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை மேல நாம் நம்பிக்கை கொள்ளுவோம் என்றால் கர்த்தர் ஒரு மாபெரும் கிருபை நம்முடைய வாழ்க்கையை செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். லூக்கா 2:50 சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழகாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, படித்து பார்த்தோம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது 2:50 அழகாக நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. தங்களுக்குள் அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 49 வசனம் சொல்கிறது, நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் எந்த வார்த்தையின் மேல் நான் சொன்ன வார்த்தைகளை உணர்வற்று நீங்கள் செய்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவின் மனுஷனுடைய ஒருவருடைய மகனுக்கு பலவீனம், அவன் இயேசு கிறிஸ்துவை தேடி நாடி ஓடி வருகின்றான். என் மகன் அவஸ்தையாக இருக்கிறான், எப்படியாவது உதவி செய்யும் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் மகன் குணமாயிரும். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் சுகமடைந்த வேளையும் ஆண்டவர் சொன்ன அவன் நேரமும் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நமக்கு எந்த காரியங்கள் நமக்கு நெருக்கடி உண்டாக்குகிறதாக, கஷ்டத்தை உண்டாக்குகிறதாக, பலவீனங்களை உண்டாக்குகிறதாக, இல்லை நமக்கு பயத்தை உருவாக்குகிறதாக, கலக்கத்தை உருவாக்குகிறதாக, கண்ணீரை உருவாக்குவதாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில நாம் பற்றுதல் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் சங்கீதம் 118:8 சொல்கிறார், மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் மேல் எத்தனை தூரம் பற்று இருக்கிறோம்? சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன். இந்த கொரோனா வைரஸினுடைய அகோரம் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வேலைகள் எல்லாம் மீண்டும் நான் பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தின் வாழ்வாதாரங்களை நான் சபகரிப்பதற்கான காலம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய ஆன்மீக வாழ்விலே கர்த்தருக்கு ஏற்புடையவளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என்னை தீர்மானித்திருக்கிறேன். ஆகையால் எனக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து தருவார் என்று நான் நம்புவோம் என்றால் கர்த்தர் அவ்வாறாகவே செய்வதற்கு ஏற்புடையவராக இருக்கின்றார். உபாகமம் 8:3 சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பு வாழ்வு என்பது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொள்ளுவதில் எத்தனை உறுதி உடையவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அது சத்தியமாக இருக்கிறது. அதை நாம் பற்றி கொள்ள, அதன் மேல் நம்பிக்கை கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நிறைவாக படிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:15-16 வசனங்கள் சொல்லுகிறது, அந்நாட்களில் அக்காலத்தில் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலும் நியாயத்தையும் நீதியும் நடத்திப்பார். அந்நாட்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆம் பிரியமானவர்களே, நன்மையானதை ஆண்டவர் தருகிறார். சுகமாய் தரும் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, அதுதான் சொல்லுங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான
மாபெரும் செயல்களை, மாபெரும் காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட மாபெரும் காரியம்? அதான் சொல்ற, நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவார். நீதியின் கிளை ஆண்டவர் என்ன செய்வார்? முளைக்க பண்ணுவார். நீதியின் கிளை என்பது யாரை முன்னிறுத்துகிறது? சகரியா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. சகரியா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவனோடே செல்ல வேண்டியது சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பிரியமானவர்களே, கிளையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையானவைகளை தருகிறவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாதவர்களாகி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்வது அல்லாது இருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் பிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, கிளையாகிய கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய கண்ணீர்களுக்காய், கவலைகளுக்காய், வியாதிகளுக்காய், நெருக்கடிக்காய் தம்மேல் விழப்பண்ணி சிலுவையில அதை வெற்றி சிறக்க பண்ணி இன்றைக்கு நம்முடைய வாழ்வு நலம் பெறும்படியாக, நன்மை நிறைவு பெறும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 11:1 சொல்கிறது, ஈசா என்னும் அடிமரத்தில் வந்து துளிர் தோன்றும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சூழல் காணப்பட்ட போதிலும் கிறிஸ்து எழும்புவார். இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் எழும்பி நன்மையானவைகளை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். சகரியா 9:12 சொல்கிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவருக்கு நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்ம இழந்த காரியங்களை எல்லாம், இன்றைக்கு என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். தொழிலை இழந்திருக்கிறோமா? வருமானத்தை இழந்திருக்கிறோமா? வாழ்வை இழந்திருக்கிறோமா? குடும்ப சூழல்ல சுகத்தை இழந்திருக்கிறோமா? துன்பத்தை அனுபவித்து வருகிறோமா? இவைகளெல்லாம் நாம் இழந்து போனோமோ? கர்த்தர் இந்த நாளில் அவருடைய சன்னிதானத்திற்கு சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். இந்த ஆண்டுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது நமக்கு உயரமும் எட்டாதமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை இரட்டித்து நம்முடைய வாழ்க்கையிலே தருவதற்கு ஏற்புடையவராக இருக்கின்றார். மத்தேயு 7:11 சொல்கிறது, நீங்க பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வீர்களோ அது அவர் கட்டாயம் அருள்வார் என்று வேதம் சொல்கிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 5:29 சொல்லுகிறது. யோவான் 5:29 படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நன்மை செய்த ஜீவனை அடையும்படி நம்முடைய வாழ்வு, நமக்கு ஒரு வாழ்வை தருகின்ற ஒரு புதிதான ஒரு வாழ்வை நம் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஆண்டு சமூகங்களை காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த பூரணமான எந்த வரம் ஜோதிகளில் பிதாவிடத்தில் தோன்றி நம்மிடத்தில் இறங்கி வருகிறது. அந்த நன்மையை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஏற்புடையவராக இருக்கிறார். ஆகையால் தான் உலகத்தின் முடிவெறுகிற சகல நாட்களில் அந்த நன்மையை அருளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அருளுகிற நன்மையை நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் உதவி பாராட்டுவார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய வார்த்தையை நம்பிடுங்கள், நன்மையை பெற்றுங்கள். மேலான கிருபையை இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்து நிறைவாக்கி முன்னெடுத்துவாராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். இன்றைக்கு அந்த விசுவாசத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் அருளுகிற நன்மையை நம்முடைய கண்களால் காண்போம். அப்படிப்பட்டதான
பேரருளையும் ஆசியும் ஆண்டவர் நிறைவாக தந்தருளை நம்ம ஒருவரையும் தாங்கி நிறைவாக்கி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்களிக்கிற நல்ல ஆண்டவர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு உண்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்வாதாரங்களால் இழந்த சூழல் இருந்தால், குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியான காரியங்கள் இருந்தால், தொழிலில் காரியங்கள், கையின் பிரயாசங்கள் செய்ய முடியாத முடங்கி போன ஒரு நிலை இருந்தாலும், கர்த்தர் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எத்தனை நாட்களாக கூப்பிட்டுக் கொண்டேதானே இருக்கிறோம். இதற்கு ஒரு முடிவே வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட, மிகுந்த பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருந்தால், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், தம்முடைய ஜீவனையை கொடுத்து எங்களை மீட்டெடுக்கிற ஆண்டவர், இந்த சர்வ பூமிக்கு தம்மை அர்ப்பணித்தவர், சர்வ பூமியினுடைய வியாதிகளையும் துன்பங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தாண்டவர், இப்பொழுது நீ மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு ஏற்புடையவராக இருக்கிறீரப்பா. அவருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தேசம் முழுவதும், பூமி முழுவதும் ஆண்டவராக ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு உயர் அந்தஸ்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தயவு கூர்ந்து கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. ஏழைகள் அன்றாடம் ஆண்டவரே வாழ்வு ஆதாரங்களை தேடி உழைத்து தம்முடைய வாழ்வை நடத்துகிற எத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீரையும் கவலையும் போராட்டத்தையும் வேண்டுதலையும் உம்மை நோக்கி கூப்பிடுதலையும் பாரும் ஆண்டவரே. நான் இதற்கு எத்தனையோ கடன் பெற்றிருக்கிறேன், எவ்வளவோ கடன் வாங்கி இந்த தொழிலே முதலீடு செய்திருக்கிறேன், இதற்கான விடிவு வராதா? இன்றைக்கு இதற்கான விடிவுகள் இல்லாது நான் இத்தனை நாட்களை கஷ்டத்தை அனுபவித்து வருகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிப்பார்கள் என்றால், வேதனையோடு இருப்பார்கள் என்றால், உங்களுடைய அளவில்லாத கரம் உங்களுடைய பிள்ளைகளை தொடுவதா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த அந்த முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவன் எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னாண்டவர், நீ அறியாத எட்டாத காரியம் உனக்கு அறிவிப்பேன் சொன்னாண்டவர். இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய வார்த்தை நம்பினவர்களாக உண்மையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை சுற்றி அறியாத ஜனங்கள், எத்தனை தேசங்களும் அறியாத ஜனங்கள், உம்முடைய அன்பை, உம்முடைய மகத்துவத்தை வாழ்வில் அனுபவிக்காத ஜனங்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். எல்லாரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மைகளை தான் மீண்டும் இயல்பு நிலையில் திரும்பும்படியாக நீர் அனுக்கிரகம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஒரு தொடக்கத்தை, புதிய ஒரு வாழ்வை ஒவ்வொருடைய நிலையில் தரவே சொல்லி ஜெபிக்கின்றோம். தேவரே, அனுதின கூலிகளை அனுதினமும் உழைத்து வாழ்கிற பிள்ளைகள், சிறு சிறு தொழில் செய்கிறவர்கள், நடுத்தரமாக வைத்திருக்கிற தொழில் புரிகிற பிள்ளைகள், பெரிய தொழிற்சாலைகளில் வைத்திருக்கிற பிள்ளைகள், பணிபுரிகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவரே, சுமார் 138 கோடிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய பரந்த மக்கள் நிறைந்த ஒரு தேசம் அப்பா. நீரை அனுக்கிரகித்து இந்த கொரோனாவினுடைய அகோரத்தை நீர் அகற்றி என் தேசத்தில் ஒரு பெரிய மகிழ்வு, சுக வாழ்வு தருவீர் என்று நம்புகிறோம். நீ அப்படிப்பட்ட எங்களுடைய கண்களுக்கு, எங்களுடைய அறிவுக்கு எட்டாதது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸினுடைய அகோரத்தை தணிப்பதற்காக பல முயற்சிகள் மருத்துவ குழுக்களால், பல்வேறு விதமான ஆராய்ச்சியாளர்களால் ஏறெடுக்கப்படுகிறது ஆண்டவரே. இவைகளெல்லாம் நீர் வாய்க்கப்படும்படியாக ஜெபிக்கின்றோம். என்ன நிலையில் இருப்பது என்று தெரியாமல் இருக்கிறோம். நீரே உதவி செய்வீராக. உம்முடைய அருள் கிருபை நிறைவாக இருக்கிறது. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கிவிட்டவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய வார்த்தையை நம்பினவர்கள் ஒருபோதும் நம்பியவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அறியாத, தெரியாத, எட்ட முடியாத நன்மைகளும் எங்கள் வாழ்க்கையை தந்தது. தொடர்ந்து ஆசீர்வதி நிறைவாக திருவிழைத்தார்.
திருச்சபை எல்லா குடும்பங்கள், சேகரத்தின் எல்லா குடும்பங்கள், வெளியில் இருக்கிற குடும்பங்கள், வெளிநாளில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் அருள நிறைவாய் இருக்கிறாங்க. இருக்கிற இடங்களில் இந்த பிள்ளைகள் கூப்பிடுகிற கூப்பிடுதலை செவிவிடும், நன்மைகளை கொடுத்து தெய்வீக இந்த பிள்ளைகள் இன்னும் தொடர்ந்து வார்த்தைகளை உறுதியாக இருக்கத்தக்கதான பேரருள் ஆசி கட்டளிடும்படியாக தாழ்த்துவோம். தொடர்ந்து வெள்ளத்தும் காத்துக்கொள்ளும். கத்தந்த கால சூழலுக்கு ஏற்றாற்போல் நல்ல மழையை வர்ஷிக்கப்படுகிற ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் மழையை தந்தை ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் உஷ்ணம் தனியத்தக்கதான அளவிற்கு சம்பூர்ணமான மழையை ஊற்றி நிறைவாக்கி நடத்த முடியாது. தாழ்த்துவோம். எல்லாம் துதிப்புடன் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்கிறாங்க. தெய்வீக சமாதானத்தோடு நாம் இருப்போமாக. நாமத்தினாலே ஆமென். தோத்திரம். God bless you.